ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் கருப்பு கொண்ட கடலையை வச்சு நம்ம நல்லா டேஸ்டியாக சூப்பராக மசால் குழம்பு செய்ய போகிறோம். இந்த மசால் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி எல்லா ரெசிபிக்குமே இந்த குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். வாங்க கொண்டக்கடலை மசால் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கொண்டக்கடலையை வேக வச்சு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 180 கிராம் கொண்டக்கடலை எடுத்து நான் 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கொண்டக்கடலையை நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன். கொண்டக்கடலை வேக வைக்கும் பொழுது கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுக்க போகிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி 5 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். கொண்டக்கடலை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், நல்லா ஈஸியாக நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடு இருந்ததும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்க போகிறேன். 2 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு வந்து மசால் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 1/4 மூடி தேங்காய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். 3 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சேர்த்துருந்த தக்காளி எல்லாமே நல்லா வெந்து மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ நான் தக்காளியை நல்லா வதக்கிட்டேன். இப்போது காய் வந்து சேர்த்துக்க போகிறேன். கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன். 3 கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நம்ம சமைக்கிற வரைக்குமே கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு 2யும் தண்ணியிலே போட்டு வைக்கணும், இல்லைன்னா கலர் வந்து மாறிடும். இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கருப்பு கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்க போகிறேன். காய் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா குறைஞ்சது 2 நிமிஷமாவது நல்லா வதக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா தேங்காவை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காய் விழுத சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நான் வந்து கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியே நான் வந்து இப்போ சேர்க்க போகிறேன். இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம், இதில் வந்து நிறையா சத்து இருக்கிறதுனால தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் குழம்புக்கு இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த மசால் குழம்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. குக்கரில் வைக்கிறதுனால அவ்வளோவா ட்ரை ஆகாது. நம்ம எவ்வளோ தண்ணி சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த குக்கரில் 2 விசில் விட்டோம்னா கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் கரெக்டாக வெந்து வரும். 2 விசில் விட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். விசில் வெயிட் குறைஞ்சிருச்சு. கொண்டக்கடலை மசால் குழம்பு எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு. எண்ணெய்லாம் நல்லா அப்படியே மேலே மிதந்து வந்திருக்கு பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. சேர்த்துருந்த தண்ணியெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். நான் வந்து சப்பாத்திக்கு தான் கொண்டக்கடலை மசால் குழம்பு செஞ்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியாக சூப்பராக நம்ம கொண்டக்கடலை, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு நம்ம மசால் குழம்பு செஞ்சுருக்கோம். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். சப்பாத்தியோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு, சாதத்தோடு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் இந்த குழம்பு செஞ்சுருக்கேன்.
சாதத்தோடையும் சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா அப்பப்போ இது மாதிரி தான் நீங்கள் வீட்டில் அதிகமாக சமைப்பீங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் இன்றைக்கி நம்ம கொண்டக்கடலை வச்சு நம்ம மசால் குழம்பு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.